அனைவருக்கும் வணக்கம். நாம டிஆர்பி எக்ஸாம் டிஆர்பி போர்டு வந்து என்னென்ன எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜி டிஆர்பி ஃபர்ஸ்ட் வந்து யூஜி டிஆர்பி, அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து பிஜி டிஆர்பி, எவ்ரி இயர் வரக்கூடிய பிஜி டிஆர்பி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் டிஆர்பி, ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பி, நெக்ஸ்ட் வந்து பாலிடெக்னிக் டிஆர்பி, அடுத்து வந்து இன்ஜினியரிங் காலேஜ் டிஆர்பி. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து பிஜி அதாவது டிஆர்பி போர்டு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. யூஜி நியமன தேர்வு, பிஜி டிஆர்பி, ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, இன்ஜினியரிங் காலேஜ் டிஆர்பி. இந்த 5 விதமான எக்ஸாமுக்கும் வந்து ஒரு காமனாக ஒரு சிலபஸ் இருக்குது. 90% கவர் பண்ணக்கூடிய 99% கவர் பண்ணக்கூடிய ஒரு சிலபஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு யூனிட் இருக்குன்னா அந்த யூனிட் வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். வேற மற்ற யூனிட்ல கூட வந்து சிலதெல்லாம் வந்து மாறும். ஆனால் இந்த 5 எக்ஸாமுக்குமே வந்து மாறாத ஒரு யூனிட் வந்து காமனாக இருக்கக்கூடிய ஒரு சிலபஸ் எது அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸை பற்றி லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அதனுடைய பேசிக்ஸ் வந்து பார்த்துருக்குறோங்க. இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரீயாக ஒரு டெமோ கிளாஸ் கொடுக்க போகிறோங்க. அதாவது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்னா என்ன, அதனுடைய என்னென்ன கான்செப்டில் அனலிட்டிக் ஃபங்க்ஷனா என்ன அப்படின்ற மாதிரி சில கான்செப்ட்லாம் வந்து கொண்டு போகிறோங்க. இப்போ ஏன் இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்டானது அப்படின்னு சொல்கிறேங்கன்னா, மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் வந்து அதிகபட்சமான கொஷின், ஒரு சில யூனிட்ல வந்து கொஷின்ஸ் வந்து கம்மி பண்ணி கேட்குவாங்க, அதிகப்படுத்தி கேட்குவாங்க. ஆனால் எப்பயுமே காம்ப்ளெக்ஸ்ன்றது வந்து ஒரு நியூட்ரலாக 10 to 15 கொஷின்ஸ், எப்பயுமே வந்து 10 to 15 கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. குறைக்கவும் மாட்டாங்க, ரொம்ப அதிகமாக கேட்க மாட்டாங்க. இப்போ 10 to 15 கொஷின்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் கேட்டுனே இருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறது வந்து அனலிட்டிக் ஃபங்க்ஷனா என்ன அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கான்செப்ட். எல்லா எக்ஸாமுக்குமே வந்து இந்த டாபிக் எல்லாம் இருக்காது. அனலிட்டிக் ஃபங்க்ஷன், அனலிட்டிக்னா என்ன அப்படின்னு நான் பார்க்கணும். ஸோ அந்த அனலிட்டிக் ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்னலாம் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லிமிட்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் வந்து லிமிட்னா என்னன்னு தெரியணும். அடுத்து வந்து கண்டினியூட்டி, அதுக்கப்புறம் வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி. இது எல்லாமே தெரிஞ்சாதான் லிமிட்டு, கண்டினியூட்டி, டிஃபரன்ஷியபிலிட்டி இது எல்லாமே தெரிஞ்சாதான் நம்ம அனலிட்டிக் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே போக முடியும். சரிங்களா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து இந்த லிமிட்னா என்ன அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லிமிட்டுக்கான டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் செட் டு ஹேவ் த லிமிட் ஏ. ஒரு ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து லிமிட் வந்து ஏன்னு ஒரு லிமிட் இருக்குது. ஹேவ் த லிமிட் ஏ ஹேஸ் x tends to a அப்படின்னா மீனிங்னா x approach to a, x tends to a, that is limit x tends to a. x வந்து a-வுக்கு அப்ரோச் ஆச்சுன்னா f of x னுடைய லிமிட் வந்து a-வா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் டெஃபினேஷன். எப்ப அப்படின்னு क्वेश्चन கேக்குறாங்க. the function f of x said to have the limit a. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து a-ன்றது வந்து ஒரு லிமிட்டா இருக்குது. as x tends to a, that is limit x tends to a f of x it is equal to a. இதுதான் வந்து அந்த லிமிட் வேல்யூ. ஏன்றது தான் வந்து அந்த ஃபங்க்ஷனுடைய லிமிட் வேல்யூ. if and only f அப்படின்னா the following is true. என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, for every epsilon greater than 0, ஒரு எப்சிலான்ற ஒரு வேல்யூ வந்து 0 விட அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்மாலஸ்ட் வேல்யூ, epsilon greater than 0, there exist a delta greater than 0. டெல்டான்றது வந்து 0 விட ஒரு பெரிய நம்பரு, ஸ்மாலஸ்ட் நம்பர். எப்சிலான் கிரேட்டர் தன் 0ன்னு ஒரு வேல்யூ நம்ம எடுத்துக்கணும்னா ஒரு டெல்டான்ற ஒரு வேல்யூ வந்து எக்ஸிட் ஆகும் வித் த ப்ராப்பர்ட்டி. என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா, எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனுக்கும் அந்த லிமிட்டுக்கும் இடைப்பட்ட லிமிட் வேல்யூக்கு இடைப்பட்ட மாடுலஸ் வேல்யூ ஆனது, அதனுடைய மாடுலஸ் வேல்யூ ஆனது மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் எப்சிலாமா இருக்கணும். அதனுடைய வேல்யூ வந்து ஒரு எப்சிலானை விட கம்மியா இருக்கணும். for all values of x such that modulus of x minus a less than delta. சரிங்களா? and x not equal to a. இது வந்து டெஃபினேஷன். அதாவது இந்த x limit x tends to a f of x equal to a, இந்த f of x னுடைய லிமிட் வந்து a-வா இருக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டெஃபினேஷன் நம்ம சொல்றாங்க. இது இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அதாவது s ஏதாவது ஒரு செட் வந்து s என்ற ஒரு செட் நான் எடுத்துக்கிறேன். அதுல வந்து அந்த செட்னுடைய ரேடியஸ் அப்படின்றது வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்சிலான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு செட் வந்து நான் இங்க எடுத்துக்கிறேன். இப்ப இந்த செட்டினுடைய லிமிட் பாயிண்ட் நான் ஏ நாட்ன்றது வந்து ஒரு லிமிட் பாயிண்ட்ன்றது நம்ம என்ன சொல்லுவோங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
லிமிட் பாயிண்ட் ஒரு செட்டினுடைய லிமிட் பாயிண்ட் அப்படின்னா ஏ நாட் இஸ் அதாவது ஏன்றது வந்து ஒரு லிமிட் பாயிண்டா இருக்கணும் அப்படின்னா the A contains infinite number of neighborhoods அந்த ஏவை கண்டெயின் பண்ற மாதிரி இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் நெய்பர்ஹுட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து நம்ம லிமிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ஏன்றது வந்து ஒரு லிமிட் பாயிண்ட், இந்த எஸ் என்ற ஒரு செட்டுக்கு ஏன்றது வந்து ஒரு லிமிட் பாயிண்டா நான் எடுக்கிறேன். அப்படி எடுத்துக்கும் போது ஏதாவது ஒரு பாயிண்ட் ஒரு வேல்யூ எக்ஸ்னு வேல்யூ எடுத்துக்கிறேன். இப்போ என்ன அவங்க சொல்ல வராங்க அப்படின்னா எக்ஸ் டென்ஸ் டு ஏ, இந்த எக்ஸுக்கும் ஏவுக்கும் இடைப்பட்ட லென்த்து, இதனோட லென்த் வந்து எதை விட கம்மியா இருக்கணும் அப்படின்னா டெல்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை வந்து நான் டெல்டான்னு எடுத்துக்கிறேன், இந்த ரேடியஸ் வந்து நான் டெல்டான்னு எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸுக்கும் ஏவுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஆனது இந்த டெல்டா விட நமக்கு கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் டெல்டா, அதான் இதுக்கான மீனிங். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ, இந்த அதாவது இந்த லிமிட் பாயிண்ட்டுக்கும் ஏதாவது ஒரு பாயிண்ட் அதுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு சம் வேல்யூ எடுக்கிறங்க, எக்ஸ்ன்ற ஒரு வேல்யூ எடுக்கிறங்க, அந்த எக்ஸுக்கும் அந்த லிமிட் பாயிண்ட்டுக்கும் ஏவுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் டெல்டா இருந்துச்சுன்னா விச் இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்றேன், எஃப் என்ற ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன், அதனுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் இங்க இருக்கும், அதனுடைய இமேஜ் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் அந்த எஃப் ஆஃப் எக்ஸினுடைய லிமிட் வேல்யூ, எஃப் ஆஃப் எக்ஸினுடைய லிமிட் வந்து நான் ஏன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ, இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் ஏவுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஸ் தென் எப்சிலாமா இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் லிமிட் வந்து ஏன்னு சொல்றாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் த லிமிட் ஏ. இதுதான் வந்து நம்ம டயக்ராமா வந்து சொல்லக்கூடிய லிமிட்டுக்கான டெஃபினேஷன். ஸோ இது வந்து லிமிட்டுக்கான டெஃபினேஷன் வந்து இப்படி ஷார்ட்டா சொல்லுவாங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ, அதாவது சம் வேல்யூ, அதாவது ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸ் டென்ஸ் டு ஏ ஏதாவது ஒரு வேல்யூ, அதாவது லிமிட் கொடுக்குறங்க, எக்ஸுக்கு பதிலாக 2 ஆர் எக்ஸுக்கு பதிலாக 3 அந்த மாதிரி சம் வேல்யூ கொடுத்தங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக 0 எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்குறங்க அப்படின்னா சம் வேல்யூ வரும், அது ஒரு சம் ஃபைனட் வேல்யூ வரும். அதுதான் வந்து டெஃபினேஷன். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஏவு தான் வந்து இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் லிமிட் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஸோ டயக்ராமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏன்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன்னா அந்த ஏவுக்கும் எக்ஸுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தேன் டெல்டா இருந்துச்சுன்னா அந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் ஏவுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஸ் தேன் எப்சிலாமா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் லிமிட் வந்து ஏன்னு சொல்றாங்க. அதுதான் வந்து நமக்கு டெஃபினேஷன். The function f of x said to have the limit a. ஒரு ஃபங்க்ஷன் f of x க்கு வந்து a அப்படின்றது வந்து ஒரு லிமிட் வேல்யூவா இருக்குது. The function f of x said to have the limit a has x tends to a. x க்கு பதிலா நீங்க a ன்னு கொடுக்கும்போது அந்த f of x க்கு வந்து a என்ற ஒரு லிமிட் வேல்யூ கிடைக்குது. லிமிட் வேல்யூ வந்து a வா இருக்குது. That is limit x tends to a f of x equal to a. அப்படி இருக்குன்னா if and only if the following is true for every epsilon greater than 0. எப்சிலான்ற ஒரு வேல்யூ வந்து நான் 0 விட லார்ஜஸ்டா எடுக்கிறேன். நான் எப்சிலான்றது வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல எப்சிலான்றது வந்து சர்க்கிளினுடைய ரேடியஸா எடுத்துக்கிறேன். எப்பயும் எப்சிலான் வந்து greater than 0 for all values of x such that அப்படி எடுக்கும்போது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ, இந்த எக்ஸுக்கும் ஏவுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா லெஸ் தேன் டெல்டாவை இருக்கணும். அதாவது இந்த சர்க்கிளினுடைய ரேடியஸை விட கம்மியா இருக்கணும், லெஸ் தேன் டெல்டாவை இருக்கணும். அண்ட் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஏ. இதுதான் வந்து நமக்கு டெஃபினிஷன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லிமிட் எக்ஸ் நோட் 1 லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ்னுடைய ரியல் பார்ட்டும் அதாவது ஃபங்க்ஷனுடைய ரியல் பார்ட் நான் இங்க எக்ஸ்னு எடுத்துக்கினேன். அந்த எக்ஸ்னுடைய ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கும். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்னுடைய ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஏன்ற ஒரு வேல்யூ கிடைச்சிச்சு, எனக்கு லிமிட் வேல்யூ கிடைச்சிச்சு. அந்த ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஏனுடைய வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த ஃபங்க்ஷனுடைய ரியல் பார்ட்டும் இந்த லிமிட் வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் லிமிட் வேல்யூனுடைய ரியல் பார்ட்டும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு தான் நோட்னு கொடுக்குறாங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ இமேஜினரி பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற ஃபங்க்ஷனுடைய இமேஜினரி பார்ட்டும் அதே மாதிரி அந்த லிமிட் வேல்யூனுடைய இமேஜினரி வேல்யூ வந்து சேமா இருக்கும் அப்படின்னு தான் நோட்டுங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸுக்கான டெஃபினிஷன்ஸ். கண்டினியூஸ்க்கான டெஃபினிஷன் என்ன சொல்ல வராங்கன்னா the function f of x said to be continuous at a point a. ஏன்ற ஒரு பாயிண்ட்ல வந்து கண்டினியூஸா இருக்கணும்னா if and only if limit x tends to a
f of x equal to f of a இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். நாம லிமிட்டுக்கு வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா லிமிட் x tends to a f of x னுடைய வேல்யூ வந்து ஏதாவது ஒரு சம் வேல்யூ கிடைச்சா போதும், ஏதாவது ஒரு ஃபைனைட் வேல்யூ கிடைச்சா போதும், அது வந்து லிமிட். அப்படின்னா இப்படி கிடைச்சுன்னா இந்த f of x னுடைய லிமிட் வேல்யூ வந்து a அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க கண்டினியூஸா இருக்கணும், ஒரு ஃபங்க்ஷன் வந்து இப்படி இருந்துச்சுன்னா f of x வந்து லிமிட் வந்து எக்ஸிட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க, லிமிட் எக்ஸிட் ஆகுது. ஆனா கண்டினியூஸ்க்கு என்ன சொல்ல வராங்கன்னா லிமிட் x tends to a லிமிட் x tends to a x approach to a லிமிட் x tends to a அப்படி கொடுக்கும்போது f of x வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா லிமிட் வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷன் அட் த பாயிண்ட்க்கு வந்து ஈக்குவலா இருக்கணும், f of a வுக்கு ஈக்குவலா இருக்கணும். அந்த x க்கு வந்து a னு கொடுத்தோம்னா f of a வுக்கு அதனுடைய இமேஜ் f of a வுக்கு வந்து எனக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. இதுதான் வந்து கண்டினியூஸ்க்கான நம்ம டெஃபினிஷன். The function f of x said to be continuous at a point a பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கணும்னா லிமிட் x tends to a x க்கு வந்து a னு அப்ரோச் பண்றாங்க, x tends to a f of x equal to f of a வா இருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the sum f of x plus g of x and the product f of x and g of x up to continuous functions are continuous. f of x வந்து கண்டினியூஸா இருக்கு. நம்ம ரியல் பார்க்கக்கூடிய கண்டினியூஸ் வேற, காம்ப்ளெக்ஸ்ல பார்க்கக்கூடிய கண்டினியூஸ் வேற. சரிங்களா? அங்க வந்து சிங்கிள் ரியல் லைனை பத்தி மட்டும் படிக்கோங்க, இங்க காம்ப்ளெக்ஸ் ரியல் லைன் இமேஜின் லைன் காம்ப்ளெக்ஸ் பிளேன் பத்தி படிக்கோங்க. ஸோ அப்படின்னா இங்க வரக்கூடிய கண்டினியூஸ் வேற, அங்க வரக்கூடிய கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் வேற. the sum f of x plus g of x f of x ஒரு ஃபங்க்ஷன், அதே மாதிரி g of x ன்றது வந்து another ஒரு ஃபங்க்ஷன். இது ரெண்டையும் ஆட் பண்றாங்க f of x plus g of x, அதே மாதிரி அது ப்ராடக்ட் பண்றாங்க அந்த ஃபங்க்ஷன். இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்குது, அதே மாதிரி g of x வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அதனுடைய சம் f of x plus g of x, இதை சம் பண்ணாலும் சம் பண்ணி வரக்கூடிய வேல்யூவும் அதுவும் கண்டினியூஸா இருக்கும். அதே மாதிரி ப்ராடக்ட் பண்றாங்க f of x into g of x, f of x g of x ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா அங்க வரக்கூடிய வேல்யூ வந்து அதுவும் வந்து நமக்கு கண்டினியூஸா இருக்கும். the sum f of x plus g of x and the product f of x into g of x, இந்த f of x and g of x ப்ராடக்ட் பண்ணா of two continuous functions are continuous. ரெண்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எடுத்து ஆட் பண்ணாலும் சரி, ப்ராடக்ட் பண்ணாலும் சரி, சப்ட்ராக்ட் பண்ணாலும் சரி, டிவிஷன் பண்ணாலும் கண்டினியூஸா இருக்கும். பட் டிவைட் பண்ணும்போது இந்த g of x வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். the quotient f of x divided by g of x is defined. இதை டிஃபைன் பண்ண முடியணும் ஃபர்ஸ்ட். அண்ட் கண்டினியூஸ் அட் x, x என்ற பாயிண்ட் வந்து கண்டினியூஸா இருக்கணும்னா if and only if g of a not equal to 0, கண்டிப்பா இந்த g of a வந்து not equal to 0 தான் இருக்கணும். இந்த இடத்துல 0 இருந்தா அன்டிஃபைன்டு, நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. ஆனா டிஃபைன் பண்ணணும்னாவே இந்த g of x வந்து not equal to 0 இருக்கணும். So first quotient f of x by g of x is defined and continuous at x if and only if g of a not equal to 0 இருக்கணும். If f of x is continuous, so are real part of f of x, imaginary part of f of x and modulus of f of x also continuous இருக்கும். இதெல்லாம் பின்னாடி வந்து நமக்கு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனை பார்க்கும்போது இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது, அங்க டீட்டெயிலா தெளிவா பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து f of x வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ z ஈக்குவல் டு நான் z ஈக்குவல் டு x பிளஸ் iy அப்படின்னு எடுத்துக்கிறேன். நான் f of xன்றது வந்து எப்படி டிஃபைன் பண்ணேன்னா f of x ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் z னுடைய ரியல் பார்ட் வந்து நான் f of x எடுத்துக்கிறேன்னா ஸோ f of x இட் இஸ் ஈக்குவல் டு இங்க ரியல் பார்ட் ஆஃப் z வந்து என்ன அப்படின்னா x. ஸோ அப்படின்னா இங்க வந்து x tends to 0 அப்படின்னு போட்டீங்கன்னா f of 0 ஈக்குவல் டு அங்க 0 தான் வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி ரியல் பார்ட் ஆஃப் f of x, இமேஜினரி பார்ட் ஆஃப் f of x, மாடுலஸ் ஆஃப் f of x, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸா இருக்கும். f of x ஈக்குவல் டு நீங்க மாடுலஸ் ஆஃப் z எடுத்துக்கணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். இதனுடைய இமேஜினரி பார்ட் ஆஃப் f of x ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட் ஆஃப் z, அது f of z அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் z f of z எழுதணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் x f of x எழுதிக்கலாம். இமேஜினரி பார்ட் ஆஃப் z வந்து நமக்கு y ன்னு வரும். ஸோ இதுவும் வந்து நமக்கு எங்க கண்டினியூஸா இருக்கு அப்படின்னா அட் த பாயிண்ட் ஆஃப் 0 அட் சம் ரியல் வேல்யூல வந்து கண்டினியூஸா இருக்கும். அதனால z ஈக்குவல் டு x பிளஸ் iy எடுத்துக்கணுங்க. இது மட்டும் கிடையாது, நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபங்க்ஷன் f of x வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கணும். கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா நமக்கு என்னது லிமிட் x tends to a
f of x it is equal to f of a. இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நான் எடுத்துக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இருக்குது. இதுதான் கண்டினியூஸ். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணாதான் கண்டினியூஸ். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நான் எடுத்துக்கிறேன். அப்படி எடுக்கும்போது அந்த ஃபங்க்ஷனுடைய ரியல் பார்ட்டும் கண்டினியூஸா இருக்கும், இமேஜினரி பார்ட்டும் கண்டினியூஸா இருக்கும், மாடுலஸும் கண்டினியூஸா இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதனுடைய தியரம்ஸ் கொடுத்துருக்காங்க. தியரம் let f and g be two functions. f and g வந்து நான் two functions எடுத்துக்கிறேன். அது எது வேணாலும் இருக்கலாம். z ஸ்கொயர் நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து f of z equal to z ஸ்கொயர், g of z it is equal to z power 3 plus 2z. இந்த மாதிரி some functions f and g be two functions whose limit at z not exit. நான் என்ன சொன்னேன் இல்லைங்களா, லிமிட் அங்க வந்து எந்த பாயிண்ட்ல லிமிட் எக்ஸிட் ஆகுது, at x equal to a இந்த பாயிண்ட்ல வந்து லிமிட் அங்க எக்ஸிட் ஆகுது. அதாவது லிமிட் z tends to லிமிட் நாங்க சொன்னோம் x tends to a f of x it is equal to a அப்படின்னா இந்த a அப்படின்றது இந்த பாயிண்ட் தான் லிமிட் எக்ஸிட் ஆகுது அப்படின்றது. லிமிட் எக்ஸிட் ஆகக்கூடிய பாயிண்ட்டுக்கு பேரு a, லிமிட் வேல்யூக்கு பேர் வந்து கேபிட்டல் A. இது வந்து லிமிட் வேல்யூ, இது எக்ஸிட் ஆகக்கூடிய பாயிண்ட். அந்த மாதிரி let f and g be two functions. நான் two functions எடுத்துக்கிறேன் whose limits at z not exit. இந்த f க்கும் g க்கும் வந்து லிமிட் வந்து எக்ஸிட் ஆகுது. எந்த பாயிண்ட்ல எக்ஸிட் ஆகுனா z not என்ற பாயிண்ட்ல எக்ஸிட் ஆகுது. அது என்ன வேல்யூ எக்ஸிட் ஆகுதுன்னா l என்ற ஒரு வேல்யூ எக்ஸிட் ஆகுது. f of z னுடைய அங்க வந்து f of x க்கு வந்து a ன்னு ஒரு லிமிட் வேல்யூ கிடைச்ச மாதிரி f of z னுடைய லிமிட் வேல்யூ வந்து l ன்னு இருக்கு. அதே மாதிரி g of z என்ற ஒரு ஃபங்க்ஷன் உடைய லிமிட் வேல்யூ வந்து m ன்னு எனக்கு கிடைக்குது. சரிங்களா? இப்படி இருந்தா இது எல்லாமே தியரம்ஸ். இது இருந்தா மற்றது எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்ல வராங்க. let f and g be two functions whose limits at z not exits. அப்படி எக்ஸிட் ஆச்சுன்னா let limit z tends to z not f of z னுடைய லிமிட் வந்து l, லிமிட் z tends to z not g of z னுடைய லிமிட் வந்து m ஆ இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா then limit z tends to z not f of z plus or minus g of z. அதை சம் பண்ணும்போது l plus m க்கு ஈக்குவலா இருக்கும். limit z tends to z not f of z plus g of z. இதனுடைய வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா அந்த ரெண்டு லிமிட்டையும் அந்த டூ லிமிட்ஸ் வந்து ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி f of z minus g of z எதுக்கு ஈக்குவலா இருக்குமா அந்த டூ லிமிட் வந்து சப்ட்ராக்ட் பண்றதுக்கு வந்து நமக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். அடுத்து வந்து லிமிட் z tends to z not அந்த டூ ஃபங்க்ஷன்ஸை வந்து நான் வந்து ப்ராடக்ட் பண்ண அப்படின்னா அந்த டூ லிமிட்டையும் வந்து ப்ராடக்ட் பண்றதுக்கு வந்து எனக்கு ஈக்குவலா கிடைக்கும். அதே மாதிரி அந்த டூ ஃபங்க்ஷன் டிவைட் பண்றேன் லிமிட் z tends to z not f of z by g of z. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷனை நான் டிவைட் பண்ண அப்படின்னா அதை l டிவைட் பை m அதனுடைய ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுடைய லிமிட் செகண்ட் ஃபங்க்ஷனுடைய லிமிட் டிவைட் பண்றதுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். கண்டிப்பா எப்பவுமே ஒரு டினாமினேட்டர்ல வருதுனாவே அந்த டினாமினேட்டருடைய வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லிமிட் z tends to z not f of z equal to l is given. நெக்ஸ்ட் லிமிட் z tends to z not f of z உடைய வேல்யூ அதனுடைய லிமிட் வந்து l ஆ இருக்கு. தென் அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க அதனுடைய லிமிட் l ஆ இருந்துச்சுன்னா தென் லிமிட் z tends to z not f of z bar அந்த z க்கு வந்து காஞ்சுகேட் எடுத்த பிறகு வரக்கூடிய வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா காஞ்சுகேட் எடுத்த பிறகு நான் லிமிட் அப்ளை பண்ணனா அதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி லிமிட் எக்ஸிட் ஆகிருக்குது பாருங்க அந்த லிமிட்டுக்கு வந்து நீங்க காஞ்சுகேட் எடுக்கிறதுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. லிமிட் z tends to z not f of z equal to l then லிமிட் z tends to z not f of z bar எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா l பார்க்கு வந்து ஈக்குவலா இருக்கும். லிமிட் z tends to z not மாடுலஸ் ஆஃப் f of z வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் l க்கு வந்து ஈக்குவலா இருக்கும். லிமிட் z tends to z not மாடுலஸ் ஆஃப் f of z இதுக்கு வந்து மாடுலஸ் இந்த f of z உடைய மாடுலஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்து லிமிட் எடுத்தீங்கன்னா அந்த l க்கு லிமிட் வேல்யூக்கு மாடுலஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். லிமிட் z tends to z not f of z equal to l ன்னு கொடுக்குறாங்க. l ன்னு இருந்துச்சுன்னா if and only if limit z tends to z not ரியல் பார்ட் ஆஃப் f of z வந்து ரியல் பார்ட் ஆஃப் f of z வந்து
ரயில் ஆஃப் எல்லுக்கு ஈக்குவலா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம். லிமிட் எக்ஸிட் இருக்குது பாருங்க, அங்கேயே நம்ம பார்த்துருக்குறோங்க. இப்போ அங்கே இசட் நாட், அங்கே ஏன்னு கொடுத்துருந்தாங்க, இசட் நாட் கொடுத்துருக்காங்க. லிமிட் இசட் டென்ஸ் டு இசட் நாட் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எல். இதனுடைய லிமிட் வந்து எல் எப்போ சொல்றாங்க அப்படின்னா, இஃப் அண்ட் ஒன்லி லிமிட் இசட் டென்ஸ் டு இசட் நாட் எஃப் ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட்டும் ரியல் ஆஃப் எல்லும் ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி லிமிட் இசட் டென்ஸ் டு இசட் நாட் இமேஜினரி பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட்டும் இமேஜினரி பார்ட் ஆஃப் லிமிட்னுடைய இமேஜினரி வேல்யூ வந்து ஈக்குவலா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனுடைய லிமிட் வந்து எல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ இந்த டூ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணிச்சுன்னா இது சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணி சொல்லலாம், அல்லது இது சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணிச்சுன்னா இந்த டூ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னா இது இருந்தால் லிமிட் இசட் டென்ஸ் டு இசட் நாட் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எல்லா இருந்துச்சுன்னா அதனுடைய ரியல் ஃபங்க்ஷனுடைய ரியல் பார்ட் வந்து லிமிட்னுடைய ரியல் பார்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி ஃபங்க்ஷனுடைய இமேஜினரி வேல்யூக்கு லிமிட் எடுத்தீங்கன்னா லிமிட்னுடைய இமேஜினரி வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். அல்லது இது ரெண்டையும் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணிச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனுடைய லிமிட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கும். கான்வர்ஸ் ஆல்சோ ட்ரூ அப்படின்னு தான் இது கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the examples, the function f of z equal to real part of z divided by modulus of z if z not equal to 0, 0 if z equal to 0. Then f of z is not continuous at z equal to 0 since limit of the f of z as z tends to 0 does not exist. இது வந்து நாட் கண்டினியூஸ் சொல்றாங்க. இது எல்லாமே வந்து டிஆர்பியில் செட் எக்ஸாம், நெட் எக்ஸாம் எல்லாமே கேட்கக்கூடிய வெரி 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து டெஃபினேஷனை விட எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா எக்ஸாம்லையும் வந்து நமக்கு வந்து அப்ளை பண்ண தெரிஞ்சு ஆன்சர் கொண்டு வர தெரியணும். அந்த எக்ஸாம்பிள் பார்த்த உடனே இது வந்து எக்ஸிட் ஆகுமா ஆகாதா, லிமிட் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா, கண்டினியூஸா இருக்குமா இருக்காதா, டிஃபரன்ஷியபிலிட்டி இருக்குமா இருக்காதா, அனலிட்டிக் இருக்குமா இருக்காதா அப்படின்னு அந்த சம்ம பார்த்து நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் இசட் பை மாடுலஸ் ஆஃப் இசட். நான் ஆஸ் யூசுவல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இசட் ஈக்குவல் டு நான் எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு எடுத்துக்கிறேன். இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய். ரியல் பார்ட் ஆஃப் இசட் நமக்கு என்ன வரும்? therefore எஃப் ஆஃப் இசட் வந்து எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் இசட் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் இசட். இதுல ரியல் பார்ட் ஆஃப் இசட் வந்து நமக்கு எக்ஸ் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் இசட் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இதுல வந்து பேசிக்ஸ் நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் இசட் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இசட் பார்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய். இதுல வந்து நமக்கு பேசிக் முன்னாடி பார்த்துருக்கோங்க. அதனால எக்ஸ் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இதை சால்வ் பண்றது இந்த வேல்யூ ஒய் அலாங் டு த ஆர்ஜின் வழியா நம்ம வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். நான் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறேன். அதாவது இதனுடைய லிமிட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய்க்கு பதிலாக எம்எக்ஸ் அலாங் சால்வ் பண்றதுக்கு அலாங் டு த ஒய்எக்ஸ் அலாங் டு ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் அந்த லைன்ல எடுத்து நான் சால்வ் பண்றேன். therefore இதுக்கு பதிலாக எம் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், இங்க ஒய்க்கு பதிலாக நான் எம்எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். y equal to mx எடுத்துக்கிறேன். therefore mx whole square எடுத்துக்கலாம். it is equal to x divided by square root of x square plus இதுங்க வந்து m square x square வரும். it is equal to நியூமரேட்டர்ல வந்து x இருக்குது டிவைட் பை டினாமினேட்டர்ல வந்து இங்க x square வெளியில எடுத்துங்க அப்படின்னா ரூட் விட்டு வெளியில எடுக்கும்போது எனக்கு x மட்டும் வரும். x into square root of 1 plus m square. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்கன்னா நமக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் எம்னு வரும். ஸோ இங்கே வந்து வெறும் எம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம் மட்டும் தான் இருக்கு. லிமிட் இஸ் ஏ யூனிக். இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். எப்பவுமே வந்து லிமிட்ன்றது வந்து யூனிக். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரே ஒரு லிமிட் தான் இருக்கும். லிமிட் வந்து யூனிக்காக தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எம்னு கிடைச்சிருக்கு. எனக்கு இங்கே வரக்கூடிய வேல்யூ வந்து 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எம் ஸ்கொயர்னு வருது. எம்முக்கு பதிலாக 1ன்னு போட்டால் ஒரு வேல்யூ கிடைக்கும், எம்முக்கு பதிலாக 0ன்னு கொடுத்தா ஒரு வேல்யூ கிடைக்கும், எம்முக்கு பதிலாக 2ன்னு கொடுத்தா ஒரு வேல்யூ கிடைக்கும். டிஃப்ரெண்ட் வேல்யூ கொடுக்க டிஃப்ரெண்ட் ஆன்சர் நமக்கு வருது. அந்த மாதிரி வரக்கூடாது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரே ஒரு லிமிட் தான் நமக்கு இருக்கணும். அதனால த லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் சொல்றாங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் எம் எப்பவுமே அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் எம்னு வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது வந்து டஸ் நாட் லிமிட் வந்து எக்ஸிட் ஆகாது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரே ஒரு லிமிட் தான் இருக்கணும். மோர் தென் ஒன் லிமிட் இருந்துச்சுன்னா த லிமிட் டஸ் நாட் எக்ஸிட். then f of z is not continuous at z equal to 0 since limit of f of z has z tends to 0 does not exist சொல்றாங்க. next பாத்தீங்கன்னா next question, the function f of z equal to z by modulus of z not equal to 0. அதே மாதிரி z equal to 0 னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுடைய வேல்யூ 0 னு கொடுத்திருக்காங்க. it is not continuous.
at z equal to 0 since the limit of f of z does not exceed. The limit of f of z நோட லிமிட் வந்து does not exceed சொல்றாங்க. எப்படி இதை நம்ம சால்வ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா z க்கு பதிலா நம்ம என்ன எடுக்கணும் ஃபங்க்ஷன் வந்து அப்ளை பண்ணுங்க. z equal to f of z it is equal to z னுடைய வேல்யூ வந்து x plus iy divided by modulus of z அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இதையும் வந்து அலாங் டு ஒய் ஈக்குவல் டு mx நம்ம எடுத்துக்கிறோங்க. இட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் f of z it is equal to limit x tends to 0 and y equal to mx. x tends to 0 x equal to 0 னா இது y axis வரும் along to the y axis. y axis தான் x னுடைய வேல்யூ 0 னு வரும். y equal to mx னு எடுத்துக்கறங்க. அப்படி எடுத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து y னுடைய வேல்யூ mx னு அப்ளை பண்ணிக்கலாம். therefore x plus I into mx divided by square root of x square plus m square x square னு எடுத்துக்கறங்க. இட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வந்து m னுடைய வேல்யூ தான் அப்ளை பண்ணனும். இது வந்து செகண்டரியா தான் நம்ம அப்ளை பண்ணோம். ஃபர்ஸ்ட் m னுடைய வேல்யூ எடுத்து அப்ளை பண்றேன் நான். therefore நியூமரேட்டர்ல வந்து x காமனா வெளிய எடுத்தீங்கன்னா 1 plus im னு எடுத்து எழுதலாம். whole divided by m x வந்து x ஸ்கொயர் இருக்கு. அதுக்கு ரூட் எடுக்கும்போது x னு வரும். x into square root of 1 plus m square. ஸோ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்கன்னா இங்கேயும் வந்து 1 plus im divided by square root of 1 plus m square வருது. ஃபங்க்ஷன் ஆஃப் m இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் m னு வந்தாவே the limit does not exceed. நமக்கு வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரே ஒரு லிமிட் வேல்யூ தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் m னு வரதுனால the limit does not exceed at z equal to 0 since the limit of f of z does not exceed. at z equal to 0ன்ற பாயிண்ட்ல எனக்கு வந்து லிமிட் வந்து எக்ஸிட் ஆகல. நம்ம வந்து இப்ப எதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா வெரி இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷனை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷனை வந்து நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா லிமிட்னா நமக்கு என்னன்னு தெரியணும், கண்டினியூஸ்னா என்னன்னு தெரியணும், டிஃபரன்ஷியபிலிட்டினா என்னன்னு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் அனாலிட்டிக்கே போக முடியும். ஏன்னா அனாலிட்டிக்ன்றது வந்து அனாலிட்டிக் அட் இசட் நாட் அப்படின்னா அந்த இசட் நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நெய்பர்ஹுட்லையும் வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி வந்து எக்ஸிட் ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த ஏரியாலாம் பார்த்துட்டு இருக்கோம். லிமிட்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோங்க நம்ம. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா let f of z equal to z square if z not equal to I, 0 if z equal to I, then limit z tends to I f of z equal to -1 சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து டைரக்டா நம்ம வந்து லிமிட் அப்ளை பண்ணலாம். அவங்க கொடுத்துருக்கிறதே வந்து z tends to I தான் கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கிறதையும் ஃபங்க்ஷன் ஆஃப் z தான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த இடத்துல z tends to I ன்னு கொடுத்துட்டு x இன் டேர்ம்ஸ் ஆஃப் x கொடுத்துருந்தாங்கன்னா அந்த z x tends to y tends to அப்படி நம்ம மாத்திக்கணும். ஸோ இங்க கொடுத்துருக்கிறதே ஆல்ரெடி இசட்ல கொடுத்துருக்கிறதுனால நம்ம வேல்யூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். therefore f of z it is equal to z-க்கு பதிலா i ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா i square it is equal to -1. நமக்கு டைரக்டா ஆன்சர் கிடைச்சிருது. அடுத்தது லிமிட் z tends to 2. நான் z-க்கு பதிலா 2 ன்னு அப்ளை பண்றேன். நம்ம டைரக்டா அப்படியே அப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு வந்து அன்டிஃபைன்ட் இன்ஃபினிட்டி வருது. அன்டிஃபைன்ட் லிமிட் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால இதை வந்து சிம்பிளிஃபை பண்றேங்க. z ஸ்கொயர் -4 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட் z tends to 2 z square -4 அதாவது it is equal னு போட்டுங்க 2 z square -4 divided by z -2 it is equal to limit z tends to 2 z square -4 வந்து a square - b square ஃபார்மேட்ல இருக்குது. அதாவது 2 ஸ்கொயர் இதை வந்து நான் 2 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்து எழுதலாம். a ஸ்கொயர் - b ஸ்கொயர் அப்படின்னா நம்ம a plus b into a minus b எழுதுங்களா. a ஸ்கொயர் - b ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அதை a plus b into a minus b இந்த மாதிரி ரைட் பண்ணலாம். therefore z ஸ்கொயர் -2 ஸ்கொயர் இதை நான் 2 ஸ்கொயர் எழுதுறதுனால z plus 2 into z minus 2 ன்னு எடுத்து எழுதலாம். ஹோல் டிவைடட் பை இங்க ஆல்ரெடி வந்து z minus 2 ன்னு இருக்கு. இந்த z minus 2 z minus 2 நான் கேன்சல் பண்ணிடுறேன். நான் z-க்கு பதிலா 2 ன்னு அப்ளை பண்றேன். அப்படி அப்ளை பண்ணும்போது 2 plus 2 வந்து எனக்கு 4 ன்னு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the limit of the set 3 plus 2ni divided by n plus 1 n equal to 1 2 3 etc is 2i. இதனுடைய லிமிட் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா 2i அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. எப்படி இதை சால்வ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் n இருந்துச்சுன்னா அதை காமனா வெளியில எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் தான் லிமிட் அப்ளை பண்ணும். அது வந்து ஒரு ரூல். மேலே இசட் கீழே இசட் இருக்கு அப்படின்னா அதை வெளியில எடுத்து கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் லிமிட் அப்ளை பண்ணும். அப்படியே டைரக்டா சம்டைம் அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து அன்டிஃபைன் இன்ஃபினிட்டி ஆகும். டிஃபைன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அதுக்காக
நான் வந்து ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ல n வந்து நான் காமனா வெளியில எடுத்துறேன். ஸோ n வந்து நான் வெளியில எடுத்தேன் அப்படின்னா 3/n 3/n plus 2i plus 2i whole divided by நான் n காமனா வெளியில எடுத்துட்டேன்னா 1 plus 1/n அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் லிமிட் அப்ளை பண்றேன். இட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் n ஈக்குவல் டு 1 2 3 எக்ஸெட்ரா அப்படின்னா n வந்து இன்ஃபினிட்டி வரையும் போயிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். லிமிட் n tends to infinity n tends to infinity n-க்கு பதிலா நீ n tends to infinity 3/n plus 2i divided by 1 plus 1/n ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு n-க்கு பதிலா இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது 3/infinity அப்படின்னா 0 plus 2i divided by அதே மாதிரி இங்கேயும் 1 plus 1/infinity 0 therefore divided by 1 வரும். நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 2i அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. லிமிட் z tends to minus i z bar plus z square divided by 1 minus z bar இதனுடைய வேல்யூ வந்து -1 சொல்றாங்க. தட் இஸ் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா லிமிட் z tends to minus i z bar plus z square divided by 1 minus z bar it is equal to z-க்கு பதிலா -i அப்படின்னு அப்ளை பண்ணாங்கன்னா z bar என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா +i ன்னு வரும். z bar உடைய வேல்யூ வந்து +i z square அப்படின்னா -i whole square whole divided by 1 minus z barக்கு பதிலா +i அப்படின்னு வரும். z barக்கு பதிலா எனக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா +i ன்னு வரும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு i. அடுத்தது நெக்ஸ்ட் பிளஸ் -1 ஸ்கொயர் பண்ணா +1 வரும். i ஸ்கொயர் பண்ணா -1 i ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு -1 அப்படின்னு தெரியும். டிவைட் பை 1 minus i இங்க i -1 இருக்கு 1 minus i இருக்கு. இதுல இருந்து நான் காமனா மைனஸ் வெளியில எடுக்கிறேன். அப்படி எடுக்கும்போது 1 minus i ன்னு வரும். ஹோல் டிவைட் பை 1 minus i. therefore இத ரெண்டு கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து எனக்கு -1 அப்படின்னு கிடைக்குது. இது வந்து டைரக்டா லிமிட் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கிறேங்க. அடுத்தது நெக்ஸ்ட் the function defined by the equation. ஒரு ஃபங்க்ஷன் வந்து எந்த ஈக்குவேஷனால டிஃபைன் பண்றாங்கன்னா f of z equal to x plus y whole square divided by x square plus y square if z not equal to 0. அதே மாதிரி 0 if z equal to 0 இருக்கும்போது என்னவா z equal to 0 இருக்கும்போது ஃபங்க்ஷனோட வேல்யூ 0, z not equal to 0 இருக்கும்போது ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்றாங்க. is discontinuous at the origin. அதுனா discontinuous. இதுவரை நம்ம வந்து கண்டினியூஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோங்க. discontinuous அப்படின்னா அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதாவது லிமிட் z tends to a f of z equal to f of a இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்படி இல்லைன்னா லிமிட் z tends to a f of z னுடைய வேல்யூ வந்து இன்ஃபினிட்டியா வரலாம். அன்டிஃபைன்டு அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னா லிமிட் z tends to a f of z not equal to f of a க்கு ஈக்குவலா வராம இருக்கலாம். அப்படி இல்லைன்னா லிமிட் z tends to a f of z னுடைய வேல்யூ வந்து இன்ஃபினிட்டியா இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அது வந்து நம்ம வந்து டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இது வந்து டிஸ்கண்டினியூஸ்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இப்போ எப்படி ப்ரூவ் பண்றாங்கன்னா லிமிட் z tends to 0 இந்த பாயிண்ட் தான். இப்போ z tends to 0னா நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து in terms of x y தான் கொடுத்துருக்காங்க. அதனால லிமிட் x tends to 0 ஃபர்ஸ்ட் வந்து y-க்கு வந்து நான் வேல்யூ அப்ளை பண்றேன். இந்த மாதிரி இருக்கும்போது எல்லா டைமுமே வந்து நம்ம என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ஒன்று x-க்கு ஒன்று அப்ளை பண்ணணும், அல்லது y ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு வேல்யூ வந்து கொடுக்கணும். y கொடுக்கணும், அதுக்கப்புறம் x கொடுக்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் x கொடுத்துட்டு அதுக்கப்புறம் y கொடுக்கணும். சரிங்களா? டிஸ்கண்டினியூஸ் அந்த ஆர்ஜின் ப்ரூவ் பண்ணுறதுக்காக லிமிட் z tends to 0 f of x equal to நான் ஃபர்ஸ்ட் வந்து y-க்கு வந்து லிமிட் கொடுக்குறேன். லிமிட் x tends to 0 லிமிட் y tends to 0 x plus y whole square divided by x square plus y square லிமிட் x tends to 0 நான் y-க்கு பதிலாக அங்கே 0ன்னு அப்ளை பண்ண அப்படின்னா நமக்கு என்ன வருங்க, லிமிட் x tends to 0 லிமிட் x tends to 0 y-க்கு பதிலாக 0ன்னு கொடுக்கும்போது இதுவும் 0 மாறிடும், இதுவும் 0 மாறிடும். இங்கே ஆல்ரெடி 2ன்னு இருக்கிறதுனால எனக்கு x ஸ்கொயர் வரும். கீழே வந்து அதே மாதிரி இங்கே வந்து y ஸ்கொயர் வரும். சரி, y பதிலா 0, இங்கே வந்து x ஸ்கொயர்னு வரும். ஸோ x ஸ்கொயர் நம்ம கேன்சல் பண்ணாங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து எனக்கு 1ன்னு வரும்.
அடுத்தது சிமிலர்லி y டென்ஸ் டு 0ன்னு கொடுத்துட்டு x உடைய வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்கணும். y டென்ஸ் டு 0 therefore லிமிட் x டென்ஸ் டு 0 இங்க இருக்கக்கூடிய x plus y whole square divided by x square plus y square. இங்க x க்கு பதிலா நம்ம 0ன்னு அப்ளை பண்ணும்போது இதுவும் 0ன்னு மாறிடும். இங்க y square divided by y square வரை கேன்சல் பண்ணா நமக்கு 1ன்னு வரும். அடுத்தது ஆனா அதுவே வந்து f of 0 ஈக்குவல் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா லிமிட் உடைய வேல்யூ வந்து எனக்கு வந்து லிமிட் x z tends to 0 லிமிட் z tends to 0 f of z உடைய வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 அப்படின்னு கிடைச்சிருக்குது. அதாவது x tends to 0ன்னு கொடுக்கும்போதும் y tends to 0ன்னு கொடுக்கும்போதும் எனக்கு வந்து என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா 1ன்ற ஆன்சர் எனக்கு கிடைக்குது. லிமிட் உடைய வேல்யூ 1ன்னு கிடைக்குது. பட் ஃபங்க்ஷன் உடைய வேல்யூ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் உடைய வேல்யூ z ஈக்குவல் 0ன்னு கொடுக்கும்போது ஃபங்க்ஷன் வந்து 0வா இருக்கும் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ f of 0 ஈக்குவல் டு அவங்க 0 ஃபங்க்ஷன் உடைய வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால லிமிட் z tends to 0 f of z not equal to f of 0 f of x ன்னு கொடுக்குறது f of x not equal to f of 0 சரிங்களா. ஸோ f of லிமிட் x tends to z tends to 0 f of x உம் f of 0 வந்து ஈக்குவலா கிடையாது. இந்த 0ன்னு கொடுத்தாங்கன்னா இங்கே 0ன்னு தான் வரணும். இது ரெண்டு ஈக்குவலா 0வா இல்ல ஈக்குவலா இல்லன்றதுனால அது வந்து நம்ம டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதான் f of 0 equal to 0 that is limit z tends to 0 f of x equal to f of not equal to 0. so அப்படி f of not equal to 0ன்றதுனால f of z is discontinuous at the origin. அது வந்து discontinuous தான் நமக்கு இருக்குது சரிங்களா. z tends to 0 இந்த இடத்துல z தான் போடணும், நமக்கு z எழுதிக்கணும். f of z is discontinuous at the origin. அங்க ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபங்க்ஷன் எழுதிங்க. z ன்னு கொடுத்தாங்களா z இந்த இடத்துல z தான் வரணும். லிமிட் z tends to 0 f of z அதுக்கப்புறம் தான் வந்து x y வந்து கன்வெர்ட் பண்றாங்க. இந்த இடத்துல வந்து z தான் வரணும் நமக்கு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா discontinuous at the origin. அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிஸ்கண்டினியூஸா இருக்குது. ரீசன் வந்து அந்த ஃபங்க்ஷன் லிமிட் வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூ நமக்கு ஈக்குவலா கிடையாது. அடுத்து செவன்த் ஒன் பாத்தீங்கன்னா செவன்த் ஒன் லிமிட் z tends to 2y z க்கு பதிலா 2y ன்னு கொடுக்குறாங்க. இங்க கொடுத்துருக்கூடிய வேல்யூ வந்து 2x plus iy square whole square ன்னு கொடுத்துருக்காங்க. z tends to 2y but 2x plus iy square whole square ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து in terms of x y இருக்கிறதுனால இதை வந்து x க்கும் y க்கு லிமிட் மாத்தி இருக்கிறேன். அதாவது z அப்படின்னா x plus iy tends to 2y அப்படின்னு எடுத்து எழுதலாம். அப்படின்னா 2y plus 0 ரியல் பார்ட் வந்து 0 இமேஜினரி பார்ட் வந்து 2 அப்படின்னு இருக்குது. அதனால z வந்து in terms of x நான் கொடுக்கும்போது x tends to 0ன்னு கொடுக்குறேன், y tends to 2ன்னு கொடுத்துருக்கிறேன். 2x plus iy square whole square x னுடைய வேல்யூ 0ன்னு அப்ளை பண்ணும்போது 0 plus y இருக்கிற இடத்துல நான் வந்து 2ன்னு அப்ளை பண்ணணும். அப்படி 2ன்னு அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல 4ன்னு வரும். எனக்கு 4i இருக்கு. 4i whole square 4 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 16, i ஸ்கொயர் பண்ணா -1 வரும். -16 ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா as z tends to 0 f of z equal to square root of modulus of xy divided by x plus iy. z not equal to 0 does not have the limit சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி மாடுலஸ்ன்னு எழுதுறாங்க. இந்த மாதிரி xy அப்படின்னு கொடுத்துருந்தாவே அது y equal to mx அப்படின்னு நம்ம எடுத்து சால்வ் பண்ணணும். therefore it is equal to the function value f of z it is equal to square root of y equal to நான் இங்க வந்து mx ன்னு எடுத்துக்கிறேன். y equal to mx therefore modulus of x into mx whole divided by x plus I into mx ன்னு எழுதுறேங்க. it is equal to limit x tends to 0 தான் y equal to mx therefore square root of ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள x ஸ்கொயர் இன்ட்டு m இருக்குது. x ஸ்கொயர் இன்ட்டு m டிவைட் பை அதே மாதிரி இங்க என்ன இருக்குன்னா x பிளஸ் i இன்ட்டு mx x வந்து வெளியே எடுத்துடலாம். 1 பிளஸ் i இன்ட்டு m எடுத்து எழுதுறேன். இட் இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா xன்னு வரும். x இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் m டிவைட் பை x இன்ட்டு 1 பிளஸ் i இன்ட்டு m எடுத்து எழுதுறேங்க. x கேன்சல் பண்ணுங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் m. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் m கிடைச்சிச்சுன்னா the limit does not exist அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோங்க சரிங்களா. அதே மாதிரி தான் இதுவும் இங்க வந்து டேக் y equal to m x power 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த கொஸ்டினுக்கு வந்து y equal to m x power 3 அப்படின்னு நம்ம எடுத்து சால்வ் பண்ணணும்.
does not have the limit as x tends to 0, y equal to m x power 3. இதுக்கு வந்து ஏன்னா இன் டெர்ம்ஸ் ஆஃப் அவங்க கொஸ்டின் பவர் ஆஃப் எக்ஸ்னுடைய பவர் வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால சால்வ் பண்றதுக்கு வந்து y equal to m x power 3 நம்ம எடுத்துக்கிறோங்க. therefore f of z it is equal to minus I into x power 3, y க்கு பதிலா m x power 3, therefore m into x power 3 whole divided by x power 6 plus m into x power 3 whole square. அப்படின்னா m square into x power 6 வரும். m ஸ்கொயர் பண்ணும்போது m ஸ்கொயர், x பவர் 3 ஸ்கொயர் பண்ணும்போது x பவர் 6 வரும். இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் I இன்ட்டு m x பவர் 6 டிவைடட் பை x பவர் 6 நம்ம வெளியில் எடுத்தீங்கன்னா 1 பிளஸ் m ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணாங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் mனு கிடைச்சிச்சுன்னா the limit does not exist. அடுத்தது லிமிட் z tends to 0 z bar divided by z. லிமிட் z tends to 0 நமக்கு என்ன சொல்லுவாங்க, z க்கு பதிலா 0 அப்ளை பண்ணோம், அல்லது x tends to 0 இங்க x tends to 0, y tends to 0 in terms of அந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். therefore அப்படினா நம்ம என்ன எழுதுவோம், x minus iy divided by x plus iy ன்னு எழுதலாம். so function of m limit does not exist. நீங்க இங்க 0 ன்னு அப்ளை பண்ணவே 1/0 வந்து இன்ஃபினிட்டி வருது, does not exist. so இருந்தாலும் x minus iy divided by x plus iy it is equal to y க்கு பதிலா mx, இங்க வந்து y க்கு பதிலா mx ன்னு எடுத்துக்கிறேன். therefore x minus I into mx divided by x plus I into mx ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ நியூமரேட்டர்ல இருந்து x நான் காமனா வெளியில் எடுக்கும்போது 1 minus im ன்னு வரும், divided by டினாமினேட்டர்ல வந்து x காமனா வெளியில் எடுத்தீங்கன்னா 1 plus im ன்னு வரும். ஸோ இந்த x கேன்சல் பண்ணும்போது எனக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் m ன்னு கிடைக்குது. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் m ன்னு கிடைக்கிறதுனால the limit does not exist. சரிங்களா? ஸோ இதுவரை வந்து லிமிட்னுடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்துருக்குங்க. லிமிட்னா என்ன, லிமிட்னுடைய டெஃபினிஷன், அதுக்கான என்னென்ன எக்ஸாம்லாம் இருக்குது அப்படின்னு மாதிரி பார்த்துருக்குங்க. அடுத்து வந்து கண்டினியூஸ் போறதுக்கு முன்னாடி பவுண்டட்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோங்க. பவுண்டட் அப்படின்றது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, பவுண்டட் நமக்கு ரயில்ல வந்து அப்பர் பவுண்டு லோயர் பவுண்டு இருந்துச்சுன்னா பவுண்டட், அவ்வளவுதான். இன்ஃபிரிமும் சுப்ரீமும் இருந்துச்சுன்னா அதை நம்ம பவுண்டட் சொல்லிட்டு போயிட்டே வருவாங்க. ரயில்ல வந்து நோ ப்ராப்ளம், நமக்கு பவுண்டட்னா அப்பர் பவுண்ட் லோயர் பவுண்ட் இருக்கா, இட் இஸ் பவுண்டட்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே காம்ப்ளெக்ஸ்லையும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து மாடுலஸ் எடுக்கிறாங்க, அந்த மாடுலஸுடைய வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு m, சம் ஃபைனட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அந்த ஃபைனட் வேல்யூ விட கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பவுண்டட். அப்படின்னா ஒரு சர்க்கிள் மாதிரி நீங்க ஏதாவது ஒரு ரீஜன் எடுத்துக்கலாம், அந்த ரீஜனுக்குள்ள மாடுலஸ் எடுத்தீங்கன்னா அதனுடைய ரேடியஸ் விட கம்மியா இருக்கணும். அதை விட அந்த என்ன ரேடியஸ் நம்ம எடுத்துக்கிறோங்களோ அந்த ரேடியஸ் விட கம்மியா இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா பவுண்டட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? பவுண்டட் அப்படின்றது வந்து ஒரு அதனுடைய ஃபைனட் வேல்யூ, ஒரு ஃபைனட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா மாடுலஸ் ஆஃப் f of z வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு m, அந்த ஃபைனட் வேல்யூ நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபைனட் வேல்யூ விட அந்த மாடுலஸினுடைய வேல்யூ வந்து லெஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து பவுண்டட் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவாங்க. A function f of x which is continuous in a closed region D, ஒரு closed region D குள்ள continuous a function f of z which is continuous in a closed region D is bounded in D. அதாவது ஒரு closed regionக்குள்ள கண்டினியூஸா இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து பவுண்டட்னு சொல்றாங்க. நான் எடுத்துக்கிறது வந்து closed region -1க்கும் +1க்கும் இடையில, இது ரே லைனை சொல்றேன் நான். மாடுலஸ் ஆஃப் f of z லெஸ் தென், அதாவது f of மாடுலஸ் ஆஃப் z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, இதை வந்து க்ளோஸ்டு ரீஜன். மாடுலஸ் ஆஃப் z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இஸ் -3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு +3. இந்த மாதிரி வந்து ஒரு க்ளோஸ்டு ரீஜனுக்குள்ள நான் z வேல்யூ எடுத்துக்கிறேன், இதனுடைய f of z வந்து இந்த க்ளோஸ்டு ரீஜனுக்குள்ள கண்டினியூஸா இருக்கணும். அந்த ரீஜனுக்குள்ள கண்டினியூஸா இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து பவுண்டட் அப்படின்னு நம்ம சொல்றேங்க. a function f of z, ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்றேன், ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் டிஃபைன் பண்றேன் f of z என்ற ஒரு பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன், அந்த z என்ற பாயிண்ட் வந்து ஒரு க்ளோஸ்ட் ரீஜனுக்குள்ள எடுத்துக்கணும். a function f of z which is continuous, அந்த க்ளோஸ் ரீஜனுக்குள்ள எடுக்கக்கூடிய இது வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டினியூஸா இருக்குது. அப்படி கண்டினியூஸா இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்றாங்கன்னா பவுண்டட்னு சொல்ல வராங்க. சரிங்களா?
அல்லது இப்படி சொல்லுங்க மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம். இது வந்து ஒரு ஷார்ட்டா வந்து ஒரு டெஃபினேஷன் நம்ம சொல்லுவாங்க. A function f of z which is continuous in a closed region D is bounded in D. ஒரு closed regionக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இருந்துச்சுன்னா அது வந்து bounded. If D is not closed, நான் எடுத்துக்கூடிய அந்த ரீஜன் வந்து அது not closed, closedா இல்ல அப்படின்னா then f of z the continuous function may or may not be bounded in it. அந்த ஃபங்க்ஷன் அங்க போங்க, கீழே முன்னாடி ஆப்போசிட்ல இல்லைங்க, ரோடு கிராஸ் பண்ணி போங்க. இஃப் டி இஸ் நாட் க்ளோஸ்டு, நான் எடுத்துக்கிற வந்து டி வந்து எனக்கு வந்து க்ளோஸ்டா இல்லை, இந்த மாதிரி க்ளோஸ்டா இல்லை அப்படின்னா அந்த நான் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இருந்தாலும் சரி, நான் இங்க எடுத்துக்கிறது வந்து க்ளோஸ்டா இருந்தாதான் அந்த ஃபங்க்ஷனை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வந்து பவுண்டடா இருக்கும். ஆனா நான் எடுக்கிற ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் தான், ஆனா எடுக்கக்கூடிய ரீஜன் வந்து என்னன்னா க்ளோஸ்டா இல்லை அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து மேபி பவுண்டடா இருக்கலாம், பவுண்டடா இல்லாம கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மே ஆர் மே நாட் பி பவுண்டட் இன் இட், அதுல வந்து அது பவுண்டடா இருக்கலாம், இல்லாம கூட போகலாம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து f of z it is equal to 1 by z is continuous in 0 less than mod z less than or equal to 1. இது strictly less than 0 less than mod z less than or equal to 1, but it is not bounded. அது வந்து bounded இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நான் எடுத்துக்கிற ரீஜன் வந்து க்ளோஸ்டு ரீஜன் கிடையாது. க்ளோஸ்டு ரீஜனா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் வரும். ரெண்டு பக்கம் வந்து அந்த எண்ட் பாயிண்ட் வந்து எடுத்துக்கணும். எண்ட் பாயிண்ட் எடுத்துக்கினா க்ளோஸ் ரீஜன், எண்ட் பாயிண்ட் எடுக்கல அப்படின்னா ஓப்பன் ரீஜன் சொல்லுவாங்க, நாட் அண்ட் க்ளோஸ் ரீஜன். அதனால f of z equal to 1 by z நீங்க 0ன்னு எடுத்துக்கணும்னா அன்டிஃபைன்ட், இது டிஃபைன் பண்ண முடியாது. அதனால f of z equal to 1 by z is continuous in 0 less than mod z less than or equal to 1 but not bounded in it. அதே இப்படியும் சொல்லலாம் நம்ம, f of z equal to 1 by z இது வந்து is continuous in 0 less than mod z less than 1. இந்த இன்டர்வல்லையும் வந்து அது வந்து கண்டினியூஸா இருக்கும் பட் நாட் பவுண்டட், இதுவும் நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஒரு தேரம் கொடுத்துருக்காங்க. The continuity of a function is continuous. Continuity of a function of continuous, இது வந்து காம்போசிட் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. Continuity of a function ஒரு ஃபங்க்ஷன் வந்து எஃப்பும் கண்டினியூஸ், ஜியும் கண்டினியூஸ், அதனுடைய காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆல்சோ கண்டினியூஸ். அல்லது ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து ப்ராடக்ட் பண்ணாலும் ப்ராடக்ட் தான் அந்த காம்போசிட்னு சொல்றாங்க. இது வந்து எஃப், அதே மாதிரி இது வந்து ஜின்னு சொல்றாங்க, எஃப் ஜி. ஸோ எஃப்ஜி ஆல்சோ கண்டினியூஸா இருக்கும். கண்டினியூட்டி ஆஃப் ஏ கண்டினியூட்டி, இதுவும் கண்டினியூட்டி, எஃப்ஜி ஆல்சோ கண்டினியூட்டியா இருக்கும், இஸ் கண்டினியூஸ். அடுத்து நெக்ஸ்ட் வந்து தீரம் தான் சொல்ல வராங்கன்னா எனி பாலினாமியல் பி ஆஃப் இசட். லாஸ்ட் கிளாஸ் போய் பார்த்தாங்க பாலினாமியல் ஃபங்க்ஷன் பி ஆஃப் இசட்னா a0 பிளஸ் a1 இசட் பிளஸ் a2 இசட் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா இப்படியே வரும், பிளஸ் an இசட் பவர் n. இதுதான் வந்து பாலினாமியல் ஃபங்க்ஷன். கண்டிப்பா an வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும், an நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அதனால இந்த an நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் அதுதான் பாலினாமியல் ஃபங்க்ஷன். எனி பாலினாமியல் ஃபங்க்ஷன் p ஆஃப் z கண்டினியூஸ் அட் ஈச் பாயிண்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் பிளேன். காம்ப்ளெக்ஸ் பிளேன் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸா இருக்கும். அண்ட் எனி ரேஷனல் ஃபங்க்ஷன் p ஆஃப் z பை q ஆஃப் z, q ஆஃப் z நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும், இஸ் கண்டினியூஸ் அட் ஆல் பாயிண்ட்ஸ். பாலினாமியல் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ், அதே மாதிரி ரேஷனல் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்ப என்ன பார்த்துருக்குறோங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா காம்படிட்டிவ் டிஆர்பி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய, டிஆர்பி போர்டு கண்டக்ட் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸாம், அது யூஜி டிஆர்பியா இருக்கட்டும், பிஜி டிஆர்பியா இருக்கட்டும், ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பி இருக்கட்டும், பாலிடெக்னிக் டிஆர்பி இருக்கட்டும், என்ஜினியரிங் டிஆர்பி இருக்கட்டும், எல்லா டிஆர்பியிலும் காமனா இருக்கக்கூடிய ஒரு சிலபஸ், வெரி இம்பார்ட்டன்டான ஒரு சிலபஸ், வெரி இம்பார்ட்டன்டான ஒரு யூனிட் எது அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கிறோங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷனா என்னன்னு பார்க்கணும். அந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு லிமிட்னா என்னன்னு தெரியணும், கண்டினியூட்டினா என்னன்னு தெரியணும், டிஃபரன்ஷியபிலிட்டி என்னன்னு தெரியணும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து நான் லிமிட் பார்த்துருக்கிறேங்க. லிமிட்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ்னுடைய வேல்யூ கேபிட்டல் ஏ, சம் வேல்யூக்கு வந்து ஏதாவது சம் வேல்யூக்கு வந்து எக்ஸிட் ஆனால் அது லிமிட். கண்டினியூட்டி அப்படின்றது வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ்னுடைய வேல்யூ எஃப் ஆஃப் ஏவுக்கு அதனுடைய இமேஜுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும், அப்படி இருந்துச்சுன்னா கண்டினியூட்டி.
ஸோ அதை லிமிட்னா என்ன, கண்டினியூட்டினா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அதனுடைய தியரம்லாம் பார்த்துருக்குறோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டெரிவேட்டிவ்னா என்ன, அந்த டெரிவேட்டிவ்னுடைய எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணக்கூடிய ஸ்டியர் ஈக்குவேஷன்ஸ், ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ஸ், லேப்லஸ் ஈக்குவேஷன்ஸ் இந்த ஏரியாவிலும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ டு ஆல். நல்லா படிங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அப்படின்னா கட்டாயமாக நம்ம வரக்கூடிய கம்மிங் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஹார்ட் ஒர்க், கண்டினியூஸ் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். நம்ம ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ன்றதை விட ஒரு 4 நாளைக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இன்னொரு 2 நாளைக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் படிக்காமல் இருந்துட்டு எக்ஸாம் எழுதுனா நம்மளோட கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாது. கண்டினியூஸ் ஹார்ட் ஒர்க், கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு 4 ஹவர்ஸ்னா 4 ஹவர்ஸ், ஒரு நாளைக்கு சாலிடாக 6 ஹவர்ஸ்னா டெய்லியும் அந்த 6 ஹவர்ஸ் நம்ம கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்கணும். அப்படி கண்டினியூஸாக படிச்சிருந்தா நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் வந்து நம்மளால அடைய முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ டு ஆல். வெல்கம் டு காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம் கிருஷ்ணகிரி. ஸோ நடந்து முடிஞ்ச டெட்டு தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய மாணவர்கள் 95% மேலே வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? உங்களுக்கு அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ இப்போ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபோர்த் கமிங் பேட்சஸ் எல்லாமே வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் போயிட்டுருக்கு, அதுக்கான அட்மிஷன்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி வந்து என்கொயரி பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டீட்டெயில்ஸ் கேட்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சில டைமில் வந்து ஒரு நம்பர் ரீச் ஆகுது, ஒரு நம்பர் ரீச் ஆகலை சார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லும் பொழுது ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து கிளாரிஃபை பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் நடக்கக்கூடிய ஓகேவா பேட்சஸுக்கான ஃபீஸ் டீட்டெயில் வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணணுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபீஸ் டீட்டெயிலில் டெட்டு நம்ம திரும்ப வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ டெட்டுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரைட்டுங்களா? அடுத்தது எஸ்ஜிடி. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் ஒன்று கிளியர் பண்ணவங்க எஸ்ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ உங்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடிக்கு வந்து 15,000மா. ஓகேங்களா? அடுத்தது யூஜிடிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண மாதிரி வந்து மேக்ஸ் போயிட்டுருக்கு, கெமிஸ்ட்ரி போயிட்டுருக்கு, தென் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போது யூஜிடிஆர்பி மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ யூஜிடிஆர்பி வந்து நீங்கள் மேக்ஸ் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து 15,000. ஓகேவா? இல்லை சார் நான் வந்து கெமிஸ்ட்ரி சார் அப்படின்னா யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி ஜாயின் பண்ண போகிறீங்கனாலும் அதே சேம் 15,000 தான். லைக்வைஸ் ஹிஸ்ட்ரி ஜாயின் பண்ண போகிறதா இருந்தாலும் ஃபீஸ் வந்து 15,000 தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ டெட்டுக்கு 10,000, எஸ்ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000, யூஜிடிஆர்பியில் இந்த 3 சப்ஜெக்டில் எந்த சப்ஜெக்டில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,000. ஓகேவா? ஸோ இந்த டிஆர்பிக்கான டெமோ கிளாஸஸ் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம பப்ளிக் சேனலில் போட்டிருக்கோம். காஞ்சி எக்ஸலண்ட்டுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2 நம்பரை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். ஓகேவா? ஸோ 9150302456 ஓகே ஃபஸ்ட்டு நம்பர். ரெண்டாவது நம்பர் வந்து 8111008078. ஓகேவா? இந்த 2 நம்பரில் வந்து ஏதோ ஒரு நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயிலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் அட்மிஷன் போடுறேன் சார், நான் வந்து பே பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் இந்த 2 நம்பரை தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா? ஸோ 9150302456 அண்டு 8111008078. ஓகேங்களா? இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கம்மா. ஓகேவா? ஸோ காஞ்சி எக்ஸலண்ட்டில் இணையுங்கள், உங்களுடைய வெற்றியை பதிவு செய்யுங்கள். ஓகேங்களா? நன்றி.